பிரபல இசையமைப்பாளரான ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நேத்து கரூர்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினதுக்கு பயங்கர காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. நேத்து கரூர்ல பேசின முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுக கட்சி எங்க மேல தேவையில்லாம டிசைனா மாடலா குற்றச்சாட்டுகளும் அவதூறுகளும் பேசிக்கிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்காரு. இந்த விஷயத்துக்கு தான் இப்போ ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. சமீபத்துல ஒரு விழா மேடையில பேசின ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நடந்த பல குற்றங்களுக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குனீங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஆட்சியிலுமே ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. திமுகவோட ஆட்சி அப்போ குரல் கொடுத்த பல பேருமே இன்னைக்கு உங்களோட ஆட்சியில அமைதியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்ப எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. இப்ப புரியுதா குற்றம் சாட்டுறது எவ்வளவு ஈஸியான வேலை அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ரொம்பவே காட்டமா பதிலடி கொடுத்திருக்கிறாரு. நேத்து கரூர்ல பேசின முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை நாங்க அறிவிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. அதே போல டீலிமிட்டேஷனுக்கு அகைன்ஸ்டா நாங்க எப்பவுமே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாலுமே இதெல்லாம் விட முக்கியமா அவரு அன்னைக்கு கரூருக்கு வந்தப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, போலீஸ்காரங்க நிஜமாவே என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய தரப்புல இருந்து அவர் பேசியிருந்தாரு. அந்த விஷயங்கள்லாம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது. அதே போல வழக்கம் போல திமுகவை ரொம்பவே சரமாரியா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பேச்சுல தாவேகா கட்சி ஆரம்பிச்ச சமயங்கள்ல இருந்தே இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தாவேகா கட்சி மேல ஏகப்பட்ட விமர்சனங்களையும் ஏகப்பட்ட கேள்விகளும் அவர் எழுப்பிட்டே தான் இருந்தாரு. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேத்து கரூர்ல பேசின இந்த விஷயத்துக்கு தான் இப்போ அந்த விழா மேடையில இந்த மாதிரி காட்டமா விமர்சனம் வச்சிருக்கிறாரு. ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.